தெரியாது. ஸோ இப்போ அரௌண்ட் 12 மணிக்கிட்ட ஆகுது. நம்ம வந்து இப்போ 4th கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த போர்டு அங்கே இருக்குது. அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் முன்னாடி போயிட்டாங்க. நான் பொறுமையாக தான் நடந்து வரேன். ரெக்கார்ட் பண்ணி வரதால் அங்கங்கே டைம் ஆயிடுது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இங்கே டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. அவங்க முன்னாடி போயிட்டேன்னு சொன்னாங்க. எங்கே போயிருக்காங்கன்னு தெரில. நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக நடந்து அவங்கள பிடிச்சிடலாம். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ கூட்டம் வருதுன்னு தெரியுதுடா. அண்ட் போகிற வழியில் வந்து உங்களுக்கு நிறைய மான் பார்க்கலாம். ஸோ அங்கங்கே மான் நிற்கும். ஸோ இது வந்து நான் ஃப்ளாஷ் அடித்து பார்க்குறதால இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. ஸோ நிறைய பேர் சாப்பாடு கொடுப்பாங்க மானுக்கு. ஸோ பட் கொடுக்குறது வந்து பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எதுவும் கொடுக்காம ஹெல்த்தியாக ஏதாவது சாப்பாடாக கொடுங்க. நிறைய பிளாஸ்டிக்ஸ்லாம் அங்கே கிடக்கும், பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. அண்ட் அங்கங்கே நிற்கும். நீங்கள் அங்கே போகிற வழியில் பார்த்து போகலாம். ஸோ இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12:15. அண்ட் பார்த்தீங்கன்னா க்ரௌடை பார்த்தீங்கன்னா தெரியும். இவ்வளோ டைமில் இவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் எப்பயுமே விட இன்றைக்கி கூட்டமாக தாங்க இருக்குங்க. ஏன்னா இவ்வளோ கூட்டம் இருக்காது. நான் போன இந்த 7 தடவையும் 8வது டைம் போகும்போது இவ்வளோ க்ரௌடடாக இருக்குது. அண்ட் கடைங்களுமே மேக்ஸிமம் ஓப்பனில் தான் இருக்குது இந்த போன வாட்டி கம்பேர் பண்ணுறப்ப.